தம்முடைய பதிலுக்காக காத்திருக்கும் மிதிலையின் அரசன் ஜானகியின் தந்தை ஜனகன். ஈசனான தமது ஆசியே சீதையின் நல்வாழ்விற்கான வழிகாட்டுதல். பூரண நம்பிக்கை உள்ளது. நடந்த நிகழ்வுகளும் இனி நடக்கவுள்ள நிகழ்வுகளும் தம்முடைய நல்லருள் நிறைந்ததாகும். அதிவிரைவாக இத்தகவல் மகாராஜா தசரதரை அடைய வேண்டும். உத்தரவரசே. யாம் ஆசிரமம் நோக்கி புறப்படுகிறோம். நல்லது பிரம்மரிஷி. தாம் எமது ரதத்தில் புறப்படுங்கள். இல்லை ராஜரிஷி, ராமன் மிதிலையின் மருமகனாக வேண்டும். அந்நிகழ்விற்கு பிறகு உபச்சாரங்கள் துவங்க வேண்டும். இப்போதும் ராமன் எனது சேவகன். குருவின் அறிவுரையே உச்சிதமானது. அனுமதி வேண்டுகிறோம். மன்னர் புகழ் ஓங்குக. மிதிலை அரசர் ஜனக மகாராஜர் தமது நலன் விசாரித்ததோடு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரின் அனுமதி பெற்று இத்தகவலை தர உத்தரவிட்டார். சுமந்திரரே, அரசே, மிதிலை அரசரின் தகவல் யாதென கூறுங்கள். உத்தரவு அரசே. மன்னர் புகழ் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மிதிலையில் நடைபெற்ற என் புதல்வி சீதையுடைய சுயம்வர விழாவிற்கு நான் முன்பே அழைப்பு விடுத்திருந்தேன். அச்சமயம் தசரதநந்தர் ராமர் தனது அனுஜனோடு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருடைய ஆணையும் ஆசியும் பெற்று பிரம்மரிஷியின் ஆசிரமம் சென்றிருப்பதாகவும், ஆகையால் ராஜகுமாரர் சுயம்பரத்தில் பங்கெடுக்க இயலாது என்றும் பதில் உரைத்திருந்தீர்கள். ஆனால் தமது மடல் வந்தடையும் முன்னரே பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தசரத நந்தரான ராம லக்ஷ்மணர் இருவரோடு மிதிலைக்கு வந்தடைந்தார். ராமன் மிதிலையை அடைந்தானா? நிகழ்ந்த நிகழ்வுகள் இறைவனின் திருவுளம். மிதிலைக்கு மூவரின் வருகை குறிப்பிட்ட எண்ணத்தை கொண்டிருந்தது. சர்வேஸ்வரன் தனுசை இளவரசர் இருவரும் தரிசிக்க வேண்டும் என்பதே அது. ஆனால் சுயம்வரத்தில் பங்கெடுத்த எண் திசையிலிருந்து மிதிலைக்கு வருகை தந்த அரச குலத்தை சேர்ந்த அனைத்து ராஜகுமாரர்களும் சுயம்வர விதியை வெல்லத் தவறினர். இருப்பினும் ராமர் அதில் வெற்றியை ஈட்டி தன் வீரத்தை பறைசாற்றினார். பிரம்மரிஷி ஆசி பெற்று எவராலும் அசைக்க இயலாத தனுசை தோள் உயர்த்தி அதில் நான் ஏற்றியது மட்டுமின்றி அதை முறிக்கவும் செய்தார்.